வணக்கம். ஒரு சோகமான செய்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அந்த விமானமானது எதனால விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அஜித் பவாரை பற்றி நமக்கு தெரிந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சரத்பவாரனுடைய அண்ணன் மகன்தான். சரத்பவாருடைய அண்ணன் ஆனந்த் ராவ் பவார், அவருடைய இளைய மகன் தான் இவர் கல்லூரி படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவங்க அப்பா இறந்து போன காரணத்தினால அவர் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டார். அவங்க கரும்பு மில்லு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க, அதில் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும் என்பது தான் அவருடைய ஆசையாம். ஏன்னா அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்பவே பிரபல்யமாக இருந்த சாந்தாராம் கமல் ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். திரைத்துறையில் ஜொலிக்க வேண்டும் என்று நினைச்சார். ஆனால் அதற்காக முயற்சியும் எடுத்தார். ஆனால் அவங்க அப்பா இடையில இறந்து விடவாச்சு குடும்ப வேலைகளை கவனிக்க வேண்டியது ஆகி போய்விட்டதாம். அதனால் அவர் பட்டப்படிப்பை கூட முழுமையாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இவங்க கரும்பு வியாபாரத்திலும் ஆலை தொழிற்சாலையிலும் கொடிகட்டி பறந்ததுனால கூற்று சங்க தேர்தலில் முதலாக போட்டியிட்டு இருக்கின்றாங்க. பிறகு 1991 நாடாளுமன்ற தேர்தல் என்று நினைக்கின்றேன். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். 4 மாதத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போது பாரமாதியில் பார்த்தீங்கன்னா விமான விபத்து ஏற்பட்டிருக்குது. அந்த தொகுதியில் தான் நின்று இருக்கின்றார். தொடர்ச்சியாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேலாக துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்திருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே அதிக நாள் துணை முதலமைச்சராக இருந்து வருவர் தான் இவர். ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இப்போது இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சிறிய தந்தையினுடன் மன வருத்தம் ஏற்பட்டு அந்த கட்சியை 2023 உடைக்கிறாரு. பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாரு. பிறகு ஏக்நாத் சிண்டே அவர்கள் முதலமைச்சராகின்றார். தேசியவாத காங்கிரஸ் 2ஆக உடைந்த பிறகு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அஜித் பவாருடனே வந்து விடுகின்றார்கள். சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் சுப்ரியா சுலே தன்னுடைய மகளையோ தன்னுடைய பேரனையோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் முன்னிறுத்துகின்றார். ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு நான் உழைச்சேன், ஆனால் எங்கள் சித்தப்பா என்னை கண்டுக்கவே இல்லை, நான்லாம் அம்போன்னு போகணுமா அப்படின்னு முரண்பட்ட அவர் தனியாக அந்த கட்சியை உடைச்சி அரசியல் பண்ணார். கடைசியில் தேர்தல் ஆணையமானது அதிக எம்எல்ஏ அதிக எம்பிக்கள் கொண்ட ஒரு பிரிவாக இருப்பதனால நம்முடைய அஜித் பவார் அவர்கள் தான் தேசியவாத காங்கிரஸ் என்று சொல்லிட்டு அந்த கட்சிக்கான சின்னத்தையும் கட்சியும் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து கட்சி நடத்தி கொண்டே இருந்தார். இப்போது சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்களிலும் போட்டியிட்டு கொண்டு வந்தார். ஆனால் திடீர் ட்விஸ்டா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய சப்போர்ட் மூலயமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுவார்கள். அதனால் எந்தெந்த ஊரில் சரத்பவாருக்கும் அஜித் பவார் அவர்களுக்கும் வலுவான நபர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு தேடி பிடிச்சி அவங்கள நிற்க வச்சு நம்ம உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியை விட்டுட்டு சரத்பவாருடன் கூட்டணி வச்சுக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலையும் சந்தித்தார். பரவாயில்லாமல் நிறைய இடங்கள்லையும் வெற்றி பெற்றார். அதே மாதிரி தான் இப்போ பாராமதியில் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார். ஆனால் அப்படி போகின்ற தருணத்தில் தான் காலையில் இன்னைக்கு 8:45 விமானமானது விபத்துக்குள் ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது. அந்த தருணத்தில் கீழே விழுந்து விமானம் நொறுங்கி இருக்குது, தீப்பற்றி எரிகிறது. அஜித் பவார் அவர்களும் அந்த விமானத்தில் தான் சென்றார். அவருக்கும் அவங்களுடைய மகனுக்கும் பிடித்த தொகுதி தான் பாரமாதி. அங்கே தான் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே போகின்ற பொழுது தான் விமானம் விபத்துக்குள்ளாச்சு. அவரை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்தது. பிறகு இந்த விமான விபத்து எதனால நடந்தது அப்படின்னு ஆராய்கின்ற போது எந்திர கோளாறு காரணமாகத்தான் இந்த விமான விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு முதற்கட்ட தகவலானது தெரிகிறது. விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு இருக்குது என்று தெரிந்த பிறகு விமானத்தை தரையிறக்க வேண்டும் என்று விமானி முயற்சித்து இருக்கின்றார். அந்த அவசர கால அழைப்பு என்று சொல்லுவாங்கல்ல, மேடே, அதை விமான நிறுவனத்துக்கும் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு சிறிய ரக விமானமாக இருப்பதனாலும் சரி, தரை இறக்கலாம், எந்திர கோளாறு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீர்நிலை இருக்கிறதா அப்படின்னு யோசித்திருக்கின்றார். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மலை பகுதியாக இருக்கிறது. 2வது தண்ணீர் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது.
கரடுமூடான ஒரு பகுதியாக இருப்பதனால எப்படியாவது இறக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கின்றார். ஆனால் அதற்குள்ளாக அந்த விமானமானது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அப்படி நொறுங்குகின்ற தருணத்தில் அந்த சிறிய ரக விமானத்தில் எரிபொருளானது முழுவதும் நிரப்பப்பட்டு இருந்தது. அப்படி முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த விமானம் விழுந்த உடனே தீப்பற்றி கொண்டிருக்கிறது. விமானத்துடைய பாகங்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. ஸோ விபத்துக்கள் நிகழ்ந்தும் அதிலிருந்து 6 பேர்களையும் காப்பாற்ற முடியாம தீக்கு இரையாயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதிலிருந்த எரிபொருள் தான் காரணம் அப்படின்னு முதல் கட்ட விசாரணையில் தெரிகிறது. ஒருவேளை அங்க காலநிலை சரியில்லையோ, மேகமூட்டத்துடன் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா அந்த வீடியோ காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, விமானம் பயணிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவானதாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மலைப்பகுதி, அப்படி மலைப்பகுதியா இருக்கின்ற போது திடீர்னு ஒரு அடர்த்தியான மேகம் கடந்து போகும். அந்த மாதிரி ஏதாவது அடர்ந்த மேகம் வருகின்ற போது விபத்துக்குள்ளாச்சா அப்படின்னு தெரியல. இல்லைன்னா விமானம் எப்போதுமே சரி எதிர்காத்துல பறக்காது. காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையில சர்ன்னு போகும். அதனால எதிர்காற்றோ காற்று சுழற்சியோ இருந்ததா அப்படின்னும் நம்ம யூகிக்க முடியல. சின்ன விமானமோ பெரிய விமானமோ எதுவா இருந்தாலும் அதற்குள்ள பிளாக் பாக்ஸ் இருக்கும். அதுதான் உண்மையை நமக்கு தெரிவிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விமானத்தை ஏற்கனவே பரிசோதித்தார்களா, விமானினுடைய அனுபவம் என்ன, அதையெல்லாம் தாண்டி டிரைவருடைய மனநிலை என்ன, இப்படி எல்லாவற்றையும் பரிசோதித்து இருக்கின்றார்களா, விமானத்தில் ஏற்கனவே கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா. அது மட்டும் இல்ல, இந்த விமான விபத்தானது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்குதா, இந்த மாதிரியான விமானங்கள் வெளிநாட்டிலும் இந்த மாதிரியான விமானங்கள் பாத்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாயிருக்கிறதா அப்படின்னு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஸோ அதற்கு பிறகுதான் அந்த விமானத்தில் என்ன மாதிரியான கோளாறுகள் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே விபத்து நடந்ததுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி விமானங்கள் அதனுடைய கோளாறும் இப்போ நடந்து இருக்கக்கூடிய விபத்தினுடைய நிகழ்வுகளும் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா இதுதான் இந்த விமானத்தில் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இன்னும் அந்த விமான விபத்து எதனால நடந்தது என்ற விவரமானது நமக்கு மொத்தமா தெரியல. என்ன ஒன்று, ஒரு துரதிருஷ்டம், ஏற்கனவே சித்தப்பா கூட சண்டை போட்டாரு, எல்லா கசப்புகளையும் மறந்து மீண்டும் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி தேர்தலில் இணைந்தே போட்டியிட்டார்கள். அதிலும் பாராமதி என்கின்ற பொழுது அவருக்கு விருப்பப்பட்ட இடமாம். அந்த இடத்துல உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது இந்த மாதிரி விமான விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் ஆண்டுக்கு ஒருத்தர் விமான விபத்தின் மூலமாக உயிரிழப்பது வேதனைக்குரிய நிகழ்வாக இருக்கிறது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கை நிலை இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுதுங்கோ. மகாராஷ்டிரா அரசியலில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஸோ ராகுல் காந்தியிலேருந்து பிரதமர் மோடியிலேருந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவிலேருந்து எடப்பாடி பழனிசாமிலேருந்து எல்லாருமே அஜித் பவார் அவருடைய மரணத்துக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஸோ விமான விபத்து எதனால் ஏற்பட்டது என்ற விஷயமானது போக போக தான் முழுமையாக வெளிவரும். அந்த விபத்து தொடர்பாக நாம் இன்னொரு வீடியோவை போடலாம். அந்த விமானம் வெடித்து சிதறிய அந்த பாகங்களும் எரிந்து கொண்டு இருக்கின்ற அந்த காட்சிகளும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அஜித் பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மருத்துவமனைகளை கொண்டு போய் பரிசோதிக்கின்ற அளவுக்கு அவருடைய உடல் கிடைச்சிருக்குமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த விமானம் விழுந்த இடம் என்கின்ற போது சாலை வசதிகள் எதுவுமே தெரியல, கரடுமூடான இடங்களாக தான் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி தீயணைப்பு துறையினர் விரைவாக வந்திருப்பாங்க, இல்லை விமானம் விபத்துக்குள்ளாகி யார் அந்த தகவலை தெரிவிச்சாங்க, எவ்வளோ மணி நேரத்தில் தகவலான தீயணைப்பு துறைக்கு போச்சு, அப்புறம் விபத்துக்குள்ளானவர்களை எப்படி மீட்டாங்க, எந்த விவரமும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு அந்த வீடியோ காட்சிகளும் நல்லா தெரிகிறது. வெடித்து சிதறிய விமான பாகங்களுடனே பார்த்தீங்கன்னா உடல்களும் வெடித்து சிதறி இருப்பது போலதான் நல்லா தெரியுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இருக்கலாம், இல்ல அங்க மீட்பு குழுவினராக இருக்கலாம், ஒவ்வொரு உடல் பாகங்களாக மீட்டு கொண்டு வரிசையாக அடுக்குவதும் அதன் மீது பார்த்தீங்கன்னா துணியை போர்த்துவதும் போலதான் இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் இந்த கோர விபத்து எதனால் நடந்தது என்பதை பற்றி முழு விசாரணை வெளியே வற்றும். அதற்கு பிறகு நம்ம பேசுவோம். நம்ம அஜித் பவார் அவர்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவித்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். மகாராஷ்டிரா அரசியலில் புதிய குழப்பமா, பாஜக ஆட்சிக்கு ஆபத்தா, இல்லை டெல்லியில் ஆளக்கூடிய மோடி அவர்களுக்கு ஆபத்தா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா அஜித் பவாருடன் இன்றைய கால சூழ்நிலை வரைக்கும் கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் சரத்பவாருடன் போயிட்டாங்கன்னா
அப்புறம் சரத்பவார் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் என்பது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. மோடி ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி தயவுனால் தான் இருக்கிறது. ஸோ மகாராஷ்டிராவில் இருந்த அஜித் பவாருடைய மரணம் என்பது தேசிய அளவில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.